ஏ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம்டி பிரதர். என்ன பார்க்க போறோம்? ஃப்ளெக்ஸ் சிட்டி தான் guys பார்க்க போகிறோம். யாரை போஸ்ட் வந்துருக்காங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ guys நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் கேம்குள்ளே வந்தாச்சு. கைஸ் இந்த கேம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு அப்படியே ஜிடிஏ மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் சாப்டர் 1 மாதிரி தான் இருக்கும். பாருங்களேன், அந்த கிராஃபிக்கு எல்லாம் அந்த நடக்கிறது ஓடுறது எல்லாமே ஒரு ஸ்டைலில் வந்து ஜிடிஏ மாதிரி தான் இருக்குது. ஏன்னு தெரில, அப்படி இருக்குது. ஜிடிஏ மாதிரி தான் இருக்குது எனக்கு என்னமோ. நல்லா இருக்குது ஓகேங்களா. அப்படி யாரும் உங்களுக்கு ஜிடிஏ வேறு ஆசை இருந்துச்சுன்னா இந்த கேம் விளாண்டு பாருங்கள். எவ்வளோ காடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? காடி எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள். ஃப்ளைட் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதில் வந்து ஜாப்லாம் இருக்கும். அது நம்ம செய்கிறது ஒன்றும் லெவல் நம்ம ஏற்றி நம்ம இது பண்ணி தான். ஒரு நிறைய கார் வச்சுருக்கோம். நாங்கள் இந்த கார் எடுப்போம். இந்த கீழே இருக்கல அந்த கார் எடுப்போம் ஓகேங்களா. அந்த கீழே இருக்கல அந்த காடி நம்ம தட்டி பை பண்ணி வாங்குவோம் ஓகேங்களா. வரப்போகுது காடி. கைஸ் வந்துருச்சு காடி. வாங்க நம்ம ஜாப் பார்ப்போம் கைஸ். ஜாப் பார்க்கலாம். கைஸ் மேப் போட்டுட்டேன். வாங்க நம்ம ஆரம்பத்துலேருந்து பீஸா விளாடுவோம் ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கும்போது பீஸா தான் இருக்கும். அதோடய தான் உங்களுக்கு ஜாப்பாக இருக்கும். ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டாக அதுதான் ஜாப் தான், பீஸா தான் இருக்கும் ஓகேங்களா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கேமு. நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா வீடியோ போடவே இல்லை அப்படின்னு. சாரி கைஸ், ஒர்க்கு இருந்துச்சு, அதனால தான் கைஸ் வீடியோ போட முடியல. கோச்சிக்காதீங்க கைஸ். நம்ம வந்து வாங்க இப்போ நம்ம பீஸா வந்து நம்ம எடுப்போம் ஓகேங்களா. ஓகே கைஸ், இடம் வந்துருச்சு. நீங்கள் வேணால் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது இந்த கேமு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி விளாண்டு பாருங்கள். விளாண்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பாருங்கள் சார் வந்துட்டார், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டார். இங்கே தான் நிற்கிறார். இதாக இருக்கார். அவர் கேம் இங்கே வரல. அவர் சும்மா அவர் விளாண்டுருந்துருக்காரு. ஒருக்கு நீ பார்த்துட்டாரு, அது ஓன் அடிச்சிருக்காரு. கேமில் வழங்காது, நாமளும் ஆடும்போது வழங்குது. வாங்க ஐஸ் மேப் கார்டு அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணி போனோம். அப்படி நம்ம இதைக்க வேண்டி தான் கைஸ். இன்னும் நிறைய பாக்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் கைஸ். கம்ப்ளீட் பண்ணி ஒன்றா கம்ப்ளீட் பண்ணி லெவல் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அடுத்த வழி திறக்கும். இப்போ பார்த்தீங்களா கைஸ், ஒரு பச்சை வேணுங்க. இதுதான் கைஸ் அந்த நான் சொன்ன கிராஜுன்னு சொன்னல, அதுக்கு தான் அதோட லெவல் தான். ஒரு லெவல் ஏற்றிட்டாங்க இருக்குது. அதுதான் அந்த 3ஆவதோட லெவலு ஓகேங்களா. அதனால் இன்னும் தாண்டி நிறைய இருக்குது. அது இன்னும் லெவல் எடுக்கணும். அப்படி என்ன சொல்லுங்கள், பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி போடுறேன். அடுத்த பாட்டு நான் வந்து டெக்ஸி போடுறேன் ஓகேங்களா. டெக்ஸியோட போடுறேன். பின்னாடி வருங்க, பின்னாடி வந்துட்டுருக்காரு. அங்கே போவோம் கைஸ். கொஞ்சம் அங்கங்கே போவேன். கொஞ்சம் எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரில, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹேண்டிலிங் வரம்பெடுத்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண தெரில, அவ்வளோதான் ஓகேங்களா. அங்கங்கே கொஞ்சம் முட்டிடுவேன். கொஞ்சம் ஹேண்டிலிங் பண்ண தெரியாது. புதுசு தானே எப்போ விளாட்றோம். இந்த மாதிரி கேம்லாம் விளாட்றதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம போக கொஞ்சம் நான் இது பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அவர் முன்னாடி போயிட்டார். இப்போ நம்ம இவருக்கு டெலிவரி பண்ணணும். இன்னும் நிறைய பாக்ஸ் இருக்குது. பண்ணி நம்மளுக்கு ஒன்றுன்னா இது பண்ணணும் ஓகேங்களா. நான் எந்த ஸ்கிப்பும் பண்ணலை இந்த கேமில். ஏன்னா உங்களுக்கு ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு அவ்வளோ அப்படி சொல்லிட்டு தெரியாது. ஸ்கிப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எவ்வளோ முடிச்சுட்டு அவங்களும் தெரியாது. அதனால தான் நான் டைரெக்டாக அவங்களுக்கு போடுறேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து வீடியோ கட் பண்ணாமல் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கும் புரியும் நான் சொல்கிறேன். மற்றபடி எதுவும் காரணம் இல்லை கைஸ். கட் பண்ணி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குழப்படி ஆயிரும். என்னடா அது பாதியிலேருந்து வருது அப்படின்னு. அதுக்கு தான் ஒரு காரணம். பாருங்கள், இப்போ இங்கே ஒரு ஆள் நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா. வேணால் நம்ம அடுத்த பாட்டில் வேணால் கொஞ்சம் கட் பண்ணி நான் வந்து போடுறேன். இப்போ கொஞ்சம் பாட்டு எடுத்துட்டேன்னா கொஞ்சம் ஒரு 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அப்போ திருப்பி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி செய்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்தது சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சாச்சு. இப்போ அடுத்தது செய்ய போகிறோம். வாங்க கைஸ், நம்ம இந்த சைடு போனோம். அவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வராரு, நம்ம கூட ஃபாலோ பண்ணி வராரு ஓகேங்களா. அவங்க நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம பண்ண வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். நம்ம வாங்க போகலாம், முன்னாடியே போவோம். அந்த ட்ரக்கு ஓகேங்களா தான் அது.
ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, இன்னும் நிறைய இருக்குது கைஸ். நிறைய இது இருக்குது நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சீக்கிரம் போகணும். ஓகே, இன்னும் வளைய போகிறோம். ஓகே, வளைவு எடுத்துகிட்டு நம்ம இது எடுக்கணும். ஓகேங்களா? ஓ ஷிட், தப்பாக போய்ட்டுருங்க கைஸ். சரியாக இது வர மாட்டேது, எடிட்டிங் வர மாட்டேது. ஓகே கைஸ், இப்போ இவருக்கு நம்ம டெலிவரி பண்ணுவோம். கொஞ்சம் முன்னுக்கு போவோம். ஓ மை காட், ஸ்ரீலாப்பா என்ன பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன் கைஸ். அதனால் ஊந்துட்டேன். பரவாயில்ல. இப்போ நம்ம இந்த ஜாமை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம். எழுத்து குறையாது கைஸ், கவலைப்பட எழுத்து குறையாது. அதுக்குன்னு நீங்கள் நார்மலாக விளாண்டுறாதீங்க, அப்புறம் மறுகையா. அவ்வளோதான், முடிஞ்சிடும் கதை. நீங்கள் நார்மலாக இருக்கும்போது செய்யாதீங்க, எழுத்து முடிஞ்சிடும். இன்னொன்று கைஸ், நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, இந்த கேமில் அப்பப்போ ஆட் வரும். நீங்கள் சும்மா நீங்கள் உங்களுக்கு யாராவது உங்களை செத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், அடிக்கடி சும்மா ஆட் வந்துகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி கேம்லாம் ஓகே, பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். எனக்கு கேட்டால் நான் குட்னு சொல்லுவேன் அந்த கேம். ஓகேங்களா? நல்லாயிருக்கு, அதில் ஆடுறது எல்லாம் நல்லாயிருக்கு. பட் என்னென்னா அடிக்கடி அந்த ஆடு தான் வருது, அந்த நடு சட்டில் அது மாதிரி வருது. நம்ம முக்கியமாக இன்ட்ரெஸ்ட்டாக கேம் ஆடும்போது நம்ம டக்குன்னு செத்துறதுனால, நம்மளை சுட்டு சாவடிக்கிறதுனால டக்குன்னு அது ஆட் வருது. ரொம்ப நாள் எடுக்குது, அதுக்கு தான் ரொம்ப நேரம் எடுக்குது. அதுதான் கொஞ்சம் அது பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி ஓகேவா இருக்குது. ஓகேங்களா காய்ஸ்? முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது எனக்கும் தெரியும். அப்போ தான் காய்ஸ் எனக்கு தெரியும் இந்த மாதிரி கேம் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணணும். எனக்கு அது கிடைக்க போகிறது கிடையாது. கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கும் தெரியும் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு கேமு. ஓகே அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? கேம் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியும். அப்போ தான் நான் இன்னும் நல்லா ஒரு பெஸ்ட்டாக வீடியோ கொடுக்க முடியும். இன்னொன்று எனக்கு கொஞ்சம் திருத்திக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள். அதை நான் முயற்சி பண்ணி அதை நான் மாற்றிக்க பார்க்குறேன். மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கிறேன், அவ்வளோதான். அதான் காய்ஸ், வேறு ஒன்றும் நான் சொல்ல கிடையாது, இதுதான். ஓகேங்களா? சரி காய்ஸ், நம்ம இன்னும் பேசுகிற போகிறக்கு அவங்க டக்குன்னு அந்த வந்து நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். காய்ஸ், கேம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுதான் காய்ஸ். காய்ஸ், நான் போன தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஏர்மெடிஸ் போட்டிருந்தேன். அதுக்கு செம்ம ஒரு ஒரு வியூஸ் கொடுத்தீங்க. ஓகேங்களா? செம்ம 300க்கு மேலே அந்த என்னோடய சேனல்லேயே அந்த வீடியோ தான் செம்ம ஒரு வியூஸு. அது பத்தலை, இன்னும் வீடியோக்கு ஒரு 1K அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னொன்று சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு 1K கிடச்சின்னா எனக்கு சொன்னாங்க, இது நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைபை கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள். அந்த 20லேயே தான் நிற்கிது. கொஞ்சம் நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 40, 50, 60 கூட பண்ணலாம். பெருசாக கேட்கல, ஜஸ்ட் தான் கேட்குறேன். ஓகேங்களா? அவ்வளோதான் என்னோடய இது. கொஞ்சம் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நம்மளோட டெலிவரி பண்ணுறது. நம்ம கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் 2 தான் இருக்குது போகிறதுக்கு, 2 3 தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக டெலிவரி பண்ணிடலாம் காய்ஸ். நம்ம தாமதம் பண்ண வேணாம், சீக்கிரம் டெலிவரி பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், இதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கடைசி மாதிரி தான் தெரியுது. இல்லை காய்ஸ், இது கடைசி இல்லை, இது கடைசிக்கு முன்னுக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா கடைசிக்கு முன்னுக்கு. ஓகே, கடைசிக்கு முன்னுக்கு இது முடிஞ்சிச்சு காய்ஸ். கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஆட் வந்துருச்சு. வரல காய்ஸ், நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நான் போகிறேன். வாங்க போகலாம். இப்போ கடைசி இது செஞ்சுட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ். ரொம்ப லென்த்தாக போகுது, 9 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்களும் போரிங் ஆகிருப்பீங்க. ஆனால் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமிங் வீடியோ போட்டால் எப்படியோ ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதான் ஒரு 9 நிமிஷம் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது, லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு தாட் தான், வேறு ஒன்றும் எனக்கு கிடையாது. போட முடியும், ஆனால் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு இதாக போரிங்காக இருக்கும்னு சொல்கிறதுனால தான் நான் கொஞ்சமாக பாட்பாட்டாக அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிடுறேன். அப்படி உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் லென்த்தாக வீடியோ போடலான்னு இருக்கேன். கொஞ்சம் பேசி லென்த்தாக போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள், லென்த்தாக போடுறேன். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ காய்ஸ் நான் போகிறோம் உங்களுக்கு உடனே வச்சுருவோம். காய்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் காய்ஸ். நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். டெக்ஸி ஆடியோ பார்க்கலாம் காய்ஸ். எல்லாமே மறக்காமல் டெக்ஸின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ போகிறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், காய்ஸ் வேலையை பார்க்கலாம்.